சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் ஸ்ரீலங்கா இலங்கை திருக்கோதீஸ்வரம். கௌரியம்மை உடனாகிய திருக்கோதீஸ்வரநாதரை தரிசனம் செய்கின்றோம். இந்த கோவிலில் காலையில் திருப்பள்ளி எழுச்சியும் இரவு அர்த்தஜாம பூஜையும் இறைவனை தரிசிக்க முடிந்தது. கேது பரிகாரத்தலம். கேது பூஜை செய்தலால் இத்தலத்திற்கு திருக்கேதீஸ்வரம் என்று பெயர். இந்தியாவிலிருந்து கப்பல் மூலமாகவோ அல்லது விமானம் மூலமாகவோ மன்னார் வந்தால் அங்கிருந்து இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். கொழும்பிலிருந்து வரலாம். ஆத்தோட்டம் என்னும் இடத்தில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. சுமார் 125 ஆண்டுகள் சோழர்கள் ஆட்சி செய்தனர். அவர்கள் காலம் சைவத்தின் பொற்காலமாகும். அவர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக இந்த ஆலயம் கூறப்படுகிறது. வைகாசி விசாகத்திற்கு தீர்த்தவாரி நடக்குமா? ராஜேந்திரனோட கல்வெட்டு அது பற்றி செய்தி உண்டு. இலங்கையில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளில் போர்த்துகீசியர்கள் இந்த ஆலயத்தை பலவாறு அழித்துள்ளனர். பல இன்னல்கள் சந்தித்த இந்த ஆலயம் இன்று கம்பீரமாக 4 வாசல்களுடன் காட்சி தருகிறது. ஆலயம் நன்றாக விரிவு செய்யப்பட்டு மிக சிறப்பாக பூஜை செய்யப்படுகிறது. சுந்தரர் பதியம் பாடியுள்ளார். சுந்தரர் திருமேனி வைத்து அதன் அருகேயே அவர் பதியமும் கல்வெட்டில் செதுக்கப்பட்டுள்ளது. அப்பர் சாமி திருவிழிமலையில் இந்த திருக்கேதீஸ்வரனை பாடியுள்ளார். திருஞான சம்பந்தரும் அவருக்கு தனியாக திருமேனி வைத்து தனி கோவிலாக வைத்து அவர் பதியமும் இங்கு கல்வெட்டில் பதியப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மூர்த்தங்களும் ரொம்ப அழகாக இருக்குது. போர்த்துகீசியர்கள் உள்நாட்டுக்காரர்களால் பல இன்னல்களை சந்தித்ததுனால மூலவரோட சிலை விண்ணமாகி இருந்தது. அதற்கப்புறம் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புது சிவலிங்கத்தையே மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் ஏற்கனவே இருந்தது. பின்புறம் அதை வைத்து பூஜை செய்தது. இறைவா போற்றி, போற்றி, கையிலே மலையானே திருப்பள்ளி எழுச்சி. ஆனால் இந்த கோவிலில் வீடியோ எடுக்க முடியாது. நானே தெரியாதனமாக தான் எடுத்தேன். இரவு பள்ளியறை பூஜை. இந்த கோவிலில் முதல் நாள் வந்து தங்கிட்டதுனால நாங்கள் போகும்போது பள்ளியறை பூஜை நடந்தது. அந்த பள்ளியறை பூஜையை தரிசனம் செய்ய முடிஞ்சது. இந்த பள்ளியறை காட்சி தான் இப்போது இங்கே பார்த்தது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இவர்தான் பழைய கேதீஸ்வரநாதர். பழைய பிரகாரத்தில் மகாலிங்கேஸ்வரராக வைக்கப்பட்டுள்ளார். வைகாசி மாதத்தில் தீர்த்த காவடி என்று இவருக்கு பெருவிழாவாக நடைபெறுகிறது. பாலாவி தீர்த்தத்தை பற்றி தனி வீடியோவாக உள்ளது.